அடுத்தது பாருங்கள், மார்க் 5ஆம் அதிகாரம் 26, 27. நமக்கு தெரியும் பெரும்பாலுள்ள ஸ்திரீ எத்தனை வருஷம்? 12 வருட வியாதி. அப்போது எவ்வளவு தூரம் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாச்சுன்னு சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கூட்டத்துக்குள்ளே போய் அவள் ஆண்டோடைய வஸ்திரத்தை தொடர்ந்து சொல்லி நினச்சிருப்பா. பாருங்கள், இன்றைக்கும் ஆண்டோடைய சமூகத்தில் போய் அநேக நோய்கள் தீரதான் செய்யுது. இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. பைபிளில் தான் நடந்திருக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. என் மூத்த மகன் மெட்ராஸில் இருக்கானே, அவனுக்கு கல்யாணம் கட்டி அந்த பிள்ளைகள் 2 பேரும் சின்ன சின்ன பிள்ளைகள். இப்போ ஒருத்தி கல்யாணம் இருக்குது. இவ்வளோ பிள்ளைங்க நல்லா ஜோம் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் நல்லா கடந்து எல்லாம் ஜோம் பண்ணு ஏஜி சர்ச்சு தான் போவாங்க. திடீர்னுட்டு எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியல, அதனால் சாட்சி தான் நான் திரும்ப சொல்லுவேன். ஏன்னா ஆண்டவர்கிட்ட நான் ஒரு பொருத்தனையாக சொல்லுது, எந்த இடத்துல இருந்தாலும் சொல்லுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி. இந்த இடத்துல லேசாக ஒரு கட்டி மாதிரி இருந்துச்சு. பிறகு கொஞ்சம் நாளாக அவன் ஆஸ்பத்திரியில் காட்டினாக்க அவங்க ஒன்றும் இல்லை, சும்மா அது ஒன்றும் செய்யாது அப்படின்னு இருக்காங்க. நாளடைவில் அவனுக்கு வலி தாங்க முடியாது. நான் அப்போ இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன். யார் இமானுவேல் வான்சர் கையாக இருக்காங்க இங்கே. அப்போது நாளடைவில் இங்கெல்லாம் வீங்கிட்டு இப்படி இருக்குது, இங்கெல்லாம் வீங்கிட்டு எனக்கு வலி தாங்க முடியல அப்படின்னு சொன்னான். உடனே நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அவனே போய் மெட்ராஸில் எல்லா இடமே எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எல்லாம் கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு டாக்டர்ஸ் பார்த்து கேன்சர்னு சொல்லிட்டாங்க. நான் மருந்தெல்லாம் ஒன்றும் எடுக்க மாட்டேமா, அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும், நான் எந்த லெவலில் இது பண்ணிடுவேன். இப்போ டாக்டரில் சொல்லியாச்சு, எப்படியானு வேலை செய்து பழச்சிக்க எல்லாம் சொல்லியாச்சு, இது பண்ணியாச்சுன்னு சொல்லி நான் இங்கே ஜபரை அப்போ தான் கட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஜபரை கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த ஜபரை 2 ஒரே அழுக தான், அழுது ஜோம் பண்ணுறேன். ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சில் போய் ஜோம் பண்ணிட்டு வரேன். இவங்க வாசகைகள் பெஞ்சாடி வராங்க, வந்து என்ன டீச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட மட்டும்தான் அந்த ஊர்லேயே நான் சொன்னேன், வேறு யார்ட்டையும் சொல்லுங்கள். அவங்க மட்டும் சொன்னேன், இப்படி மகன் எங்கேருந்து ரிசல்ட் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டு ஒன்றும் இருக்காது டீச்சர், நம்ம ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. ஜோம் பண்ணலை, நான் மட்டும் ஜோம் பண்ணிட்டு எழுதி வந்துட்டேன். இங்கே வந்த பிறகு சரின்ட்டு நான் போகிறேன், மெட்ராஸ்க்கு நான் புறட்டு போகிறேன். போனாச்சுன்னா இவன் வலி தாங்க முடியல அப்படின்ட்டு இருக்கான். சரின்னு சொல்லி அங்கேருந்து அநேக ஆஸ்பத்திரிக்கு போய் நிறையா ஸ்கேன் ரிப்போர்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கான். சரின்னு நான் போன பிறகு அங்கே ஒரு செட்டிநாட்டில் ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். அந்த டாக்டர் பிடிச்சி போட்டு என்னை ஏசுன்னு ஏசுறாரு. ஏம்மா நீங்கள் டீச்சர் தானே, படிச்சிருக்கீங்களா, உடம்புல ஒரு கட்டி ஒரு ஃபாரின் பாடி இருந்தால் அது தூக்கி தரப்படணும்னு தெரியாதா, அவர்கிட்ட யாரோ சொன்னாங்களா ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லி பாருங்கள். அப்படி இருக்கும்பொழுது எனக்கு ஒரே விசுவாசம், ஆண்டவரே நீ கட்டாயம் சோமாக்க தான் செய்யணும். அந்த சின்ன பிள்ளைங்களும் கடந்து ஒரே ஜபம், ஏசப்பா எங்கள் அப்பா எங்களுக்கு வேணும்னு அப்படி ஒரு ஜபம் பண்ணிட்டு ஒரே ஒரு டாக்டர் மட்டும்தான் சொன்னார். அவர் நான் யோசித்து சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தேட்டரில் நாங்கள் எல்லோரும் போய் காத்து கிடக்கும். எனக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கொண்டு போயாச்சு. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு எனக்கு ஒன்றும் செய்யாதுன்னு அவனும் தைரியமாக தான் இருந்தான். டாக்டர் சொன்னார், நான் உடனே உங்களுக்கு அதை எடுத்து நான் என்ன செய்வேன், டெஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேம்மா அப்படின்னு சொன்னார். மற்றபடி பிந்தி தான் இது பண்ணுவாங்க, நான் உடனே சொல்வேன். உடனே இவர் எங்கள் கண் முன்னாலே இவ்வளோ பெரிய கட்டி கொண்டுட்டு போகிறாங்க. கொண்டுட்டு போய் பார்த்து வந்து டாக்டர் சொன்னார், கேன்சர் கட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. அவர் எனக்கு என்ன செய்யனே தெரியல. அப்படி ஒரு சந்தோஷம், எனக்கு அழுகாக வருது. எனக்கு ஆண்டவர் இந்த அளவு செய்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அவர் அந்த ட்ரெஸ்ஸோடு தான் வந்தார். அந்த தியேட்டருக்குள்ள அந்த பச்சை ட்ரெஸ்ஸோடு தான் வந்தார். கேப்பு இப்போ எல்லாம் போட்டிருந்தார். என்கிட்ட உங்கள் பையனுக்கு கேன்சர் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன சொன்னார். பாருங்க, 4-5 டாக்டர்ஸ்லாம் கேன்சர் தான் சொன்னாங்க. அப்போ நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவனாக அவர் என்று இருக்கிறார். அதுமாதிரி பெரும்பாலும் ஸ்திரீ சொல்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். பாருங்கள், எத்தனை பேர் அசிங்கமாக பேசியிருப்பாங்க. நம்மளாம் இந்த காலத்துலேயே கொஞ்சம் ஒரு மாதிரி தான். பழைய காலத்தில் அவளை கிட்ட யாராவது போவாங்களா? போவாங்களா? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படி ஒரு பொம்பளை இப்படி ஒரு நோயை வச்சுக்கிட்டு ஆண்டவர் சுதந்திரவாருங்கிற ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் அவளுடைய உதரத்தின் உரல் நினச்சிட்டான் வெந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு மேலே. ஆகையினால நம்முடைய ஆரோக்கிய குறைபாடுகள் என்ன இருக்கலாம், மருந்து மாத்திரை எடுக்கிறோம், அதனால் அதில் எந்த பிரயோஜனமே கிடையாது. நமக்கு சுதந்திரவர் யார்? ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் நமக்கு சுகம் என்ன செய்யணும், தரணும்.